நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வமை யுடில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وقال نبينا صلى الله عليه وسلم: من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த அருட்கொடையாக, அல்லாஹ்வுடைய நபியாக, இறுதி தூதராக அல்லாஹ் நமக்கு அனுப்பி இந்த உலகத்திற்கு அருட்கொடையாகவும் இறுதி நபியாகவும் நமக்கெல்லாம் ஒரு மிக மேலான உன்னதமான முன்மாதிரியாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்த அந்த நபியின் வாழ்க்கை 63 ஆண்டுகள். அந்த 63 ஆண்டு கால அல்லாஹ்வுடைய நபியின் 63 ஆண்டு கால தூய்மையான நேர்மையான மேன்மையான ஒழுக்கமான அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நபியாக வாழ்ந்தது வெறும் 23 ஆண்டு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த வாழ்க்கை 63 ஆண்டு காலம். அதிலே அல்லாஹ்வுடைய நபியாக வாழ்ந்தது வெறும் 23 ஆண்டு காலம். அந்த 23 ஆண்டு கால அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள், சிறப்புக்குரிய சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்ததை வரலாற்று நிகழ்வில் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபியின் வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இஸ்ரா மிஹ்ராஜ் என்று சொல்லப்படுகிற அந்த மிஹ்ராஜ் என்ற விண்வெளி பயணம். அந்த மிஹ்ராஜ் என்ற விண்வெளி பயணத்தை பற்றி ஏற்கனவே பல பயான்கள், பல உரைகள் நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். நம்முடைய ஜும்மா பயான்களிலும் நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் கூட அந்த மிஹ்ராஜ் இரவை பற்றி நாம் நிகழ்த்திய பயான் இன்னும் அது படிப்பினையாக இருக்கிறது. அந்த மிஹ்ராஜ் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை குறித்து ஹதீஸ்களிலே ஏராளமான செய்திகள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயில், அதாவது பனு இஸ்ராயில் என்ற அந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த மிஹ்ராஜை பற்றி சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதாவது தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். பாரக்னா ஹவுலஹு, அந்த பகுதியை அல்லாஹ் பரக்கத்துள்ளதாக ஆக்கி வைத்தான். தன்னுடைய அத்தாட்சிகள், சான்றுகளை காட்டுவதற்காக இவ்வாறு அல்லாஹ் அவர்களை அழைத்து சென்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் 17வது சூறாவில் 1வது வசனத்தில் இதை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்து சென்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் தானே அழைத்து சென்றதாக குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று கூறுவதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் கூட்டிட்டு போனான் என்பதல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு சென்றார்கள் என்ற அர்த்தத்தில்தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்றவன் தூய்மையானவன். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும்
தன்னுடைய அத்தாட்சிகள் சான்றுகளை காட்டுவதற்காக தனது அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்றவன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் ஜிப்ரியல் அலைஹிவஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கும், அதாவது காபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கும், பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்வெளிக்கும் 7 வானங்களுக்கும் அழைத்து சென்றதை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக இது நடந்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது ஒரு இரவுல நடந்தது. அல்லாஹ் நாடினால் ஒரு இரவு என்பது கூட அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு சக்திக்கு அதிகம். அல்லாஹ் நாடினால் ஒரு வினாடியில் கூட இந்த மிஹ்ராஜ் சம்பவம் நடந்து முடிந்து விடும். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையும் ஆற்றலும் எப்பேற்பட்டது என்பதை இந்த மிஹ்ராஜுடைய சம்பவம் நமக்கு படிப்பினையாக அறிவித்து காட்டுகிறது. அப்போ இந்த மிஹ்ராஜ் சம்பவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய நபி சொன்ன செய்திகள் ஹதீஸ்களில் விரிவாக வருகிறது. நிறைய செய்திகள், தகவல்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிவஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள், என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள், என்னுடைய இதயத்தை ஜம்ஜம் நீரால் கழுவினார்கள், பிறகு ஞானத்தாலும், அதாவது ஞானத்தாலும் ஈமானாலும் ஹிக்மத்தாலும் ஈமானாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை என்னுடைய நெஞ்சுக்குள் வைத்து மூடினார்கள். பிறகு பிராக் என்று சொல்லக்கூடிய மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் என்னை பைத்துல் முகத்தஸிற்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அல்லாஹ்வுடைய நபி எல்லா நபிமார்களையும் பார்த்தார்கள். ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினான். அத்தனை நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று அந்த இரவு நேரத்தில் எல்லா நபிமார்களுக்கும், ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும், இப்ராஹிம் நபி வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லா அந்த பைத்துல் முகத்தஸில் தொழுகை நடத்தினாங்க. தொழுகை நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வானத்துக்கு போனாங்க. முதல் வானத்தில் ஆதம் நபியை பார்த்தாங்க. இப்படி 7 வானங்களில் 8 நபிமார்களை, ஆதம் நபி, நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, யஹ்யா நபி, ஈசா நபி, இத்ரிஸ் நபி, யூசுப் நபி உட்பட 8 நபிமார்களை, 7 வானங்களில் 8 நபிமார்களை பார்த்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய 7வது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மஅமூர் என்ற மலக்குகள் தொழக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இலந்தை மரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்தார்கள், நரகவாசிகளை பார்த்தார்கள். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடினார்கள். அல்லாஹுவை பார்க்கவில்லை, பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் என்பதையும் இந்த மிஹ்ராஜுடைய சம்பவம் நமக்கு படிப்பினையாக காட்டுகிறது. இது எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு காபாவில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிவஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட புராக் வாகனத்தில் காபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனது, அவங்க எல்லா நபிமார்களையும் பார்த்தது, எல்லா நபிமார்களுக்கும் தொழுவ இமாமா நின்று தொழுவ நடத்தினது, பிறகு 7 வானங்களுக்கு போனது, 7 வானங்களில் 8 நபிமார்களை பார்த்தது, அத்தனை நபிமார்களும் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லி ரசூல்லாவை வரவேற்றது, சொர்க்கத்தை பார்த்தது, நரகத்தை பார்த்தது, சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பைத்துல் மஅமூர் என்ற அந்த மலக்குகள் தொழக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தது, சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்த மரத்தை பார்த்தது உட்பட அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை மட்டும் பார்க்காம அல்லாஹ்விடத்தில் திரைமறைவில் நேரடியாக மிஹ்ராஜில் ரசூல்லா அல்லாஹ்ட்ட பேசியதாகவும் சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு இரவுல அல்லாஹு தாலா அவனுடைய நபிக்கு நடத்தி முடிச்சு காட்டினான். இந்த மிஹ்ராஜ் என்பது மிக அற்புதமான மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. நாம் வருடம் முழுக்க நினைவு கூறக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த மிஹ்ராஜில் வழங்கிய சிறப்புகளையும் வருடம் முழுக்க நாம் நினைவு கூறுவதற்கும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்தை நமக்கு மிக முக்கியமாக சொன்னார்கள். மிஹ்ராஜில் அல்லாஹ் அவனுடைய நபிக்கு 3 வழங்கினான். ஒன்று ஐவேளை தொழுகை, இரண்டாவது சூரா பக்ராவில் உள்ள இறுதி வசனங்கள் 2, 285, 86 ஆகிய 2 வசனங்கள், அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூறாவில் 114 சூறாக்களில் உள்ள ஒட்டுமொத்த குர்ஆனுடைய ஆயத்துக்களும் வசனங்களும் இந்த உலகத்தில் தான் அருளப்பட்டது. பர்டிகுலராக 2 வசனங்கள் சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய, பக்ரா அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி 2 வசனங்கள் மட்டும் மிஹ்ராஜில் அருளப்பட்டதாக அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. இதை ஏற்கனவே நாம் பல பயான்களில் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் அவன் நபிக்கு அல்லாஹ் அவனுடைய நபிக்கு 3 விஷயத்தை மிக முக்கியமாக கொடுத்தான். ஒன்று ஐவேளை தொழுகை, இரண்டாவது சூரா பக்ராவில் உள்ள இறுதி வசனங்கள் 2, 285, 86 ஆகிய
2 இறுதி வசனங்கள். 3வது அல்லாஹ்வுடைய நபியின் சமுதாயத்தில் யார் இணை வைக்காமல் மரணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் வைக்காமல் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற பெரும்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு பாக்கியம். இந்த 3 மிஹராஜில் தனக்கு வழங்கப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி பல ஆதாரபூர்வமான தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளில் ஐயா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இது எல்லாமே மிஹ்ராஜில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு இரவில் நடந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவிக்கிறாங்க, அறிவுபூர்வமாக நமக்கு சொல்கிறாங்க. அதை அல்லாஹ்வுடைய நபி சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இந்த மிஹ்ராஜை பற்றி எந்த விதமான முரண்பட்ட கருத்தோ மாற்று கருத்தோ கிடையாது. மிஹ்ராஜ் என்பது அல்லாஹ்வுடைய நபியின் வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு ரஜப் 27 தான் நடந்துச்சுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது அந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய கணிப்பு தான் இந்த ரஜப் 27 நடந்திருக்குங்கிற மாதிரி இருக்கே தவிர, அல்லாஹ்வுடைய நபி நான் ரஜப் 27 தான் போனேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸோ அல்லது குரானில் அல்லாஹ் சொன்னதாக வசனமோ கிடையாது. ரஜப் மாதத்தில் தான் ரசூல்லா போனாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய நபியும் சொல்லலை, சஹாபாக்களும் சொல்லலை. அப்போ இந்த ரஜப் 27 அன்னைக்கு இரவில் விசேஷமாக தொழுகிறது, அன்னைக்கு அந்த ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவை கழிக்கிற மாதிரி கழிக்கிறது, அன்னைக்கு பகலில் நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி காட்டித்தராத ஒரு விஷயம், ரசூல்லா காட்டித்தராத ஒரு விஷயம், சஹாபாக்கள் செய்யாத, சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபீன்கள் தபோ தாபீன்கள் செய்யாத ஒரு விஷயம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் காட்டித்தராத ஒவ்வொரு காரியமும் வழிகேடு என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான திருமறை குரானில் நபிக்கு மாறு செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்கிறான். அத்தீ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. ஒமை யுத்தி இல்லாஹவ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌசன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ அவர் மகத்தான முறையில் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்ததை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபிக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய நபி தடுத்ததை செய்யக்கூடாது. அவர்கள் செய்ய சொல்லி ஏவியதை நாம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இபாதத் என்று சொன்னால், வணக்கம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி கற்றுத்தந்தால்தான் அது இபாதத். அல்லாஹ்வுடைய நபி கற்றுத்தராமல் மக்கள் செய்கிறார்கள், பெரும்பாலான மக்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக அதெல்லாம் இபாதத்தாக ஆகாது. அதெல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பிதுகத்து. அல்லாஹ்வுடைய நபி நம்மளை எச்சரிக்கிறாங்க, மன் அமில அமலன் லைசா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், நான் கட்டளையிடாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று எண்ணி நன்மை கிடைக்கும் என்று எண்ணி நீங்கள் செய்தால் அது உங்களிடத்திலிருந்து நிராகரிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு மிஹ்ராஜ் நடந்ததை நாம் நம்ப வேண்டும், அதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள், அறிவுரைகள், நிறைய உபதேசங்கள் அந்த மிஹ்ராஜ் நிகழ்வுல இருக்கிறது. அது ரஜப் 27 தான் நடந்துச்சுன்னு சொல்லுவது பிதுகத்து. அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு நோன்பு வைப்பதும் இரவுல நின்று வணங்குவதும் ஒரு பிதுகத்தான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரவு தொழுகையை எல்லா நேரங்களிலும் தொழுகிற மாதிரி, தஹஜ்ஜுதுடைய தொழுகையை எல்லா நாட்களிலும் தொழுகிற மாதிரி ரஜப் 27 அன்னைக்கு தொழுதா பிரச்சனை இல்லை. அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம், குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருந்தா தான், வலியுறுத்தி இருந்தா தான் நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, அல்லாஹ்வுடைய நபி சொல்லாத ஒன்றை நாம் முக்கியத்துவப்படுத்தி நாம் செய்தால் அது நம் இடத்திலிருந்து நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்படுகிற அந்த விஷயங்கள் பிதுகத் என்பதை நாம் புரிந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த இந்த இஸ்லாம், சத்திய இஸ்லாத்தின் வழிமுறையை சரியான முறையில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.